இப்ப நம்ம பார்க்க போறவரு ஒரு கவிஞர் மட்டும் இல்லாம இவரோட குரலால கோடி மக்களோட மனசை கொள்ளை கொண்ட ஒரு போராளி. இவரோட குரலை கேட்டாலே இரட்டை மலையில பிறந்த சிங்கம் அப்படின்னு தான் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம இரட்டைமலை சீனிவாசரை பத்தி தான் பார்க்க போறோம். இரட்டைமலை சீனிவாசர் இவருடைய ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்க கோழியாலம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க மதுராந்தகம் அப்படிங்கிறது தான் இவருடைய ஊர். இவருடைய பெற்றோர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா பேர் இரட்டைமலை சடையன், இவங்க அம்மா பேரு ஆதியம்மாள். இரட்டைமலை சடையனுக்கும் ஆதியம்மாளுக்கும் பிறந்தவங்க தான் இரட்டைமலை சீனிவாசர். இவருக்கு 1887 திருமணம் ஆயிருக்கு. இவரோட மனைவி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெங்கநாயகி. இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 7, 1859. இவர் இறந்தது செப்டம்பர் 18, 1945. இரட்டைமலை சீனிவாசர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுக்காகலாம் போராடி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னும் சமத்துவமா இருக்கணும் அப்படின்னும் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் போராடி இருப்பாரு. அடுத்து இவருடைய சுயசரிதை என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இவர் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். இந்த பட்டியலின வகுப்புல இருந்து முதலா படிச்சு ஒரு பட்டதாரி ஆனவரும் இரட்டைமலை சீனிவாசர் தான். சுயசரிதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவி சரித சுருக்கம் அப்படிங்கறத இவருடைய சுயசரிதை. இவருடைய சுயசரிதை 1939 தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இவரோட பணியெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல்வாதியா இருந்திருக்காரு, சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளராக இருந்திருக்காரு, வழக்கறிஞரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பத்திரிகையாளரும். அடுத்து இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவருக்கு ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தை 1926 கொடுத்திருக்காங்க. ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை 1930 கொடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ் அரசு இவருக்கு திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டத்துல 1936 கொடுத்திருக்காங்க. திருவிக்கா இவருக்கு திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்காரு. கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கலாம். அதாவது எப்படி கேட்கலாம் அப்படின்னா திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை இரட்டைமலை சீனிவாசருக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இரட்டைமலை சீனிவாசருடைய இதழ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இரட்டைமலை சீனிவாசருடைய இதழ் என்ன அப்படின்னா பறையன் அப்படிங்கறத இவருடைய இதழ். இந்த பறையன் அப்படிங்கிற இதழ 1893 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பறையன் அப்படிங்கிற இதழ் ஃபர்ஸ்ட் மாத இதழாதான் இருந்து அடுத்த 3 மாசத்துல இருந்து இது வார இதழாகவும் மாறுச்சு. அடுத்து இவரு எந்தெந்த கூட்டமைப்புக்கு தலைவரா இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்புக்கு இவரு தலைவரா இருந்திருக்காரு. அடுத்து சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட கூட்டமைப்புக்கு இவரு தலைவரா இருந்திருக்காரு. அடுத்து இவர் சட்டமன்ற உறுப்பினரா எப்ப ஆனாரு அப்படின்னு பாக்கலாமா. 1917 நீதி கட்சி மாநாட்டுல இவர் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 19, 1923 தான் சென்னையில சட்டமன்ற உறுப்பினரா தேர்வாகிறாரு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியில இவரு 1929 வரைக்கும் இருந்திருக்காரு. இவரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல நன்மைகளையும் செஞ்சிருக்காரு. அடுத்து இரட்டைமலை சீனிவாசருக்கும் காந்திக்கு இடையே எப்படி நட்பு உருவாச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். 1906 தென்னாப்பிரிக்காவில இருக்க பீனிக்ஸ் அப்படிங்கிற பகுதியில தான் இரட்டைமலை சீனிவாசர் காந்தியடிகளை சந்திச்சிருக்காரு. அந்த தென்னாப்பிரிக்கால இருக்க நீதிமன்றத்துல காந்தியடிகள் வழக்கறிஞரா வேலை செஞ்சிருக்காரு. அதே நீதிமன்றத்துல இரட்டைமலை சீனிவாசர் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் காந்திக்கு மோகா காந்தி அப்படின்னு மட்டும்தான் சைன் பண்ண தெரியும். இரட்டைமலை சீனிவாசர் தான் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சைன் போட சொல்லி கொடுத்திருக்காரு. அடுத்து அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசரை சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுக்காகலாம் போராடி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இரட்டைமலை சீனிவாசரும் அம்பேத்கரும் ஒரு நெருங்கிய நண்பர்கள்.
இவங்க 1930-31 நடந்த இந்த முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. இதுல இரட்டைமலை சீனிவாசர் ஆதி திராவிட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வழங்கணும் அப்படின்னும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சம இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னும் 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவுல போடப்பட்ட பூனா உடன்படிக்கையில இரட்டைமலை சீனிவாசர் சைன் பண்ணிருப்பாரு. அடுத்து இரட்டைமலை சீனிவாசர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுக்காக குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20/1/1922 MC ராஜா அவங்க சட்டசபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளர் பறையர் அப்படிங்கிறவங்கள இனிமேல் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கு அரசாங்கமும் அதை ஏத்துக்கிட்டு அரசாணை 817 படி 25/3/1922 பள்ளர் பறையர் அப்படிங்கிறவங்கள ஆதி திராவிடர்கள் அப்படின்னு பெயர் மாற்றமும் செஞ்சிருக்காங்க. 1924 ஆகஸ்ட் 25 இரட்டைமலை சீனிவாசன் ஒரு 2 தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதையும் 1925 அரசாங்கம் நிறைவேற்றி வைக்குது. அது என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது வீதிகள்லயும் சாலைகள்லயும் கோவில்கள்லயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுமதிக்கணும் அப்படின்னும், பொது கிணறு ஒரு ஊர்ல பொது கிணறு இருந்தா அந்த பொது கிணத்துல ஒடுக்கப்பட்ட மக்களும் நீர் எடுக்கணும் அப்படின்னும் கேட்டிருக்காரு. இந்த தீர்மானத்துக்கு அரசாங்கமும் ஒத்துட்டு இருக்காங்க. 1906 காந்தியோட சேர்ந்து இன பாகுபாட்டுக்கு எதிராக போராட்டமும் நடத்தியிருக்காரு இரட்டைமலை சீனிவாசன். 1894 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நிலங்களையும் மீட்டு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இலவச வீட்டு பட்டா வாங்கி தரது, விவசாய நிலங்களை வாங்கி கொடுக்கறதுன்னு, குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கிற மாதிரி வழிவகை செஞ்சு தரதுன்னு பல நன்மைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டைமலை சீனிவாசன் செஞ்சிருக்காரு. 1928 சென்னையில இருக்க பச்சையப்பன் கல்லூரியில ஆதி திராவிடர்களுக்கு நடந்த முதல் மாநாட்டுல இவரு தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து இவரு கிடைச்ச அரசு மரியாதை எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15/8/2000 இவரோட நினைவா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. 2009 சென்னையில இருக்க ஓட்டேரி அப்படிங்கிற பகுதியில இவருக்கு நினைவு மண்டபமும் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பல தலைவர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலிறகு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.